காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27, 28. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27, 28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அந்த நுகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவரே அதை அவன் மேல் வைத்தார் என்பதை அவன் தனித்திருந்து அவன் சிந்திக்க கடவன். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது நல்லது. அதை ஒரு பெரிய பிரச்சனையாய் பிரச்சனையாய் நாம் நினைக்க கூடாது. அதை கர்த்தர் தான் தன்மேல் வைத்தார் என்பதை உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும், தனித்து சிந்திக்க வேண்டும். அந்த நுகத்தை நிமித்தம் எந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பேசாம மௌனமாய் இருக்கும், அமைதி காக்கணும். நுகம் அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிக்காத ஒன்று இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் ஆண்டவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம் என்பது தோளின் மேல் வைக்கிற ஒரு சுமை. இதை மாடுகளுக்கு ஏர் ஒழுகும் பொழுது அதன் கழுத்தின் மேல் வைக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு மரத்தினால் செய்யப்பட்டதான நுகம். அதை சுமந்து கொண்டு அது இழுக்கிறது. அதுபோல மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட நுகம் என்பது கர்த்தர் நம்மேல் சில சுமைகளை வைப்பார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சும்மா பின்பற்றாத. என்னை பின்பற்ற நினைச்சீன்னா நீ உன்னை வெறுத்து உனக்குன்னு நியமிக்கப்பட்ட சிலுவை, அதான் நுகம், அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்த ஆண்டவர் சொல்றார். நிறைய பேருக்கு பிரச்சனைகளின் மேல் விருப்பம் இருப்பதில்லை. அதை வெறுக்கிறோம். அதை தவறான ஒரு காரியமாய் நினைக்கிறோம். பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. பிரச்சனைகள் வரும் பொழுது தளர்ந்து போகிறவர்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்தங்கி விடுகிறவர்களும் உண்டு. நல்ல கவனிக்கிறோம். இந்த நுகங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவரே அதை அவன் மேல் வைத்தார் என்பதை அவன் தனித்திருந்து சிந்தித்து அவன் மௌனமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே லகுவா இருக்கணும், இனிமையா இருக்கணும், நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், செய்யறதெல்லாம் வாய்க்கணும், வாழ்க்கையே இன்பமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சோம்னா அது சாத்தியம் கிடையாது. அது அப்படி ஒரு லைஃப் கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கு கொடுக்கவும் இல்லை, அப்படி கர்த்தர் நம்மை சொல்லவும் இல்லை. அன்றி ஒருவன் கிறிஸ்து இயேசுவை தெய்வ பக்தியாய் பின்பற்ற மனதாய் இருந்தால் அவர்கள் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவை தெய்வ பக்தியாய் பின்பற்ற மனதாய் இருந்தாலே நுகம் வரும், நுகங்கள் வரும். அப்ப இந்த நுகம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பல விதத்திலே நமக்கு சில பிரச்சனைகள், பாடுகள், அது எப்படி வேணா வரலாம். சிலருக்கு சரீரத்திலே வருகிற பலவீனமா இருக்கலாம், சிலருக்கு பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்திலே சில பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நுகம் இருக்கும். அந்த நுகம் அது ஆண்டவர் தான் வைக்கிறாரா? ஆமா, ஆண்டவர் தான் வைக்கிறார். அதை கர்த்தர் தான் வைக்கிறார் என்பது முதல்ல உணரணும். உணர்ந்து மௌனமா இருக்க தெரியும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போய், என்ன ஆண்டவரை பின்பற்றி எனக்கு இந்த பிரச்சனையே மாற மாட்டேங்குது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு வியாதி, ஏன் இந்த பணம் பிரச்சனை, ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஏன் குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஏன் பிள்ளைகள் சரியில்லை, ஏன் கணவன் சரியில்லை, ஏன் மனைவி சரியில்லை, இப்படி பல விதங்களிலே
நெருக்கடியை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது, நீங்க உங்களை மட்டும் தான் பாக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குது, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க மத்தவங்க யாரையும் சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நம்மள மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம சரியா பார்க்கல. நீங்க எல்லாரையுமே உற்று கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நுகம் இருக்கும். சரியா? எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் மத்தவங்களை பத்தி விட்டுருவோம். கர்த்தரை அறியாதவங்களை பத்தி விட்டுருவோம். சிலர் அந்த நுகம் அதுல வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய சோர்ந்து போவாங்க, ஆண்டவர் இல்லாத காரணத்தினால். ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த நுகங்கள் வரும் பொழுது நம்ம சோர்வடையக்கூடாது. கர்த்தர் அதை வைக்கிறார். ஏன் வைக்கிறார்? ஏன் அந்த நுகத்தை வைக்கிறார்? அந்த நுகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே இன்னும் நம்மை கிட்டி சேர வைக்கும். இன்னும் நம்மை ஆண்டவரை விசுவாசிக்க வைக்கும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பக்குவப்படுத்தும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை உறுதி உள்ளவர்களாய் மாற்றும். 1000 பிரசங்கத்தை கேட்டு கற்றுக்கொள்வதை விட ஒரு பிரச்சனை உங்களுக்கு அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுத்து விடும். தெரியுமா? ஒரு பிரச்சனை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த பிரச்சனையின் மூலமாக உங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய குறைவுகள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த பிரச்சனை வரும் பொழுது சுத்தியில் இருக்கிறவங்க அவங்களை அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சிலர் உங்களுக்காக பரிதவிப்பாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. சிலர் அதையே வைத்து உங்களை ஏளனமாய் பேசுவாங்க, அவதூறு பண்ணுவாங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து பகடி பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் உங்களை புரிந்து கொள்றீங்க. இரண்டாவது உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். யார் யார் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் வரும்போதுதான், இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவருக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிறதான நபர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய மேன்மைகளை புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ஆண்டவரை யோசிக்கவே மாட்டோம். எல்லாமே செம்மையா இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை நினைக்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையிலே பல விஷயங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் அவரே அவன் மேல் வைத்தார் என்பதை அவன் அறிய வேண்டும். அதெல்லாம் வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக் கொள்ள உதவியா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ள உதவியா இருக்கிறது. ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிப்பதற்கு அது நம்மை தூண்டுகிறது. பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நிதானத்தை கொடுக்கிறது, ஜெபிக்க வைக்கிறது. இதெல்லாமே எங்கதான் வருது. அதே நேரத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற தவறான காரியங்கள் எது என்பதெல்லாம் இனம் கண்டு கொள்வதற்கும் அது நமக்கு உதவி செய்யுது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் நமக்கு எல்லாமே சுமூகமா இருக்குவதெல்லாம் நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற நல்ல காரியங்கள். அப்போ ஒரு பிரச்சனை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு போராட்டம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வேதனை உங்க வீட்டில் நிறைய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வியாதி உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாமே நிறைய கற்றுக் கொடுக்கும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே அவரே அதை உங்கள் மேல் வைத்தார் என்பதை நினைத்து நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டும். முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. என் ஆண்டவர் எதை செய்தாலும் அதை என் நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். என் ஆண்டவர் எதை செய்தாலும் அது என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காகவே செய்கிறார். அப்ப எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். எல்லாமே அப்படிதான். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படிதான் செய்வார். நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிரதானமான முக்கியமான சீஷர்கள் 3 பேர் அங்கதான் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான், கலிலேய கடற்கரையில. அப்ப அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் ஒரு சோர்வான, ஒரு தோல்வியான அதிகாலை நேரம் அவங்களுக்கு. இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படல, வெறுமலை அலசிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாலை நேரம் அவங்களுக்கு ஒரு சோர்வின் நேரம், தோல்வியின் நேரம். ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவர்களை பிடிப்பதற்கு ஏற்ற நேரமா இருந்துச்சு இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே பல நேரத்திலே சில நுகங்கள் வரும்போதுதான்
ஆண்டவர் நம்ம இடத்துல நெருங்கி வருகிறதற்கு ஏதுவா இருக்கும். நாம் ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கு அதான் வழிவகுக்கும். நுகங்கள் அவசியம், பிரச்சனைகள் அவசியம், போராட்டங்கள் அவசியம், சில வேதனைகள் அவசியம். இதெல்லாம் வரணும். நுகம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையவே கிடையாது. நுகம் இல்லாமல் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாத்தியமே கிடையாது. அதனால இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில என்ன நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் நீங்க இப்ப செய்ய வேண்டியது, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நுகத்தின் மூலமாக என் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க அப்பா. இந்த நுகத்தின் வழியாக ஏதோ ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. இந்த நுகத்தின் வழியாய் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை புரிந்து கொள்ள வைக்கிறீங்க. இந்த நுகத்தின் வழியாய் என்னை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்றீங்க. இந்த நுகத்தின் வழியாய் உங்களை விசுவாசிக்க எனக்கு பலன் கொடுக்கிறீங்க. இந்த நுகத்தின் வழியாய் ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுக்கிறீங்க. இந்த நுகத்தின் வழியாக ஆண்டவரை உம்மை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை எனக்கு கொடுக்கிறீங்க. புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நுகங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நமக்கு நுகங்களை வைக்கிறார். தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உங்க வாழ்க்கையிலே இருக்கிற சந்தோஷமான நிகழ்வுகளை அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல உங்கள் இருதயத்தை கசக்கி பிழிகிற சில பிரச்சனைகள், நீங்க வெளியே சொல்ல முடியாதபடி இருக்கிற சில கஷ்டங்கள், சரீர உபத்திரவங்கள் அல்லது வேற என்ன பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, அதை ஆண்டவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை அனுமதிச்சிருக்கிறீங்க, ஆனால் இதன் மூலமா என்னை உருவாக்கி என்னை வணைந்து என்னை அருமையாய் உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை வணைய போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அந்த நுகத்தின் நோக்கத்தை, அந்த நுகத்தடி கர்த்தர் முன்னில் வைத்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றும். அந்த நுகத்தடி உங்கள் வாழ்க்கையில வைக்கப்பட்டதின் நோக்கம் நிறைவேறும். அந்த தேவ திட்டம் நிறைவேறும். அந்த நுகத்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருகிறதை நீங்களே பார்ப்பீங்க. நுகம் நல்லது, அதை ஆண்டவரை தருகிறார். அதனால் ஆண்டவரை என்னைக்குமே முறுமுறுத்திராதீங்க, சோழ்ந்துடாதீங்க, பின்வாங்கிடாதீங்க, ஜெபிக்கிறத குறைச்சிடாதீங்க, விசுவாசத்துல தளர்ந்துடாதீங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி என்று சொல்லி புலம்பாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நுகம் நல்லது. நுகம் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. வேதம் நல்லது என்று சொன்னால் அது நல்லதுதான், அவ்வளவுதான். அதுக்கு மாற்று வார்த்தையே கிடையாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதான் ஃபைனல். அது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நுகம் நல்லது. ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரே தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை அவன் மேல் வைத்தார் என்பதை நினைத்து சிந்தித்து அவன் மௌனமாயிருக்க கடவன் என்று சொல்லியிருக்கீங்களே. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சுமக்கிற நுகங்கள் ஆண்டவரே, அதை குறித்து சோர்வடையாமல் முறுமுறுக்காமல் ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி விடாமல் உம்மை மகிமைப்படுத்தி சோத்தரித்து இதனால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு உண்மையிலே பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரப்பா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் நடத்த போகிறதற்காக சோத்தரிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எப்பொழுது வெற்றி சிறப்பார்களாக காத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.